தேர்தல் தொடர்பான சீர்திருத்தங்கள்ல இந்திய தேர்தல் ஆணையம் அவ்வப்போது நிறைய முன்னெடுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல சில முக்கியமான விஷயங்கள் பார்ப்போம். இந்தியாவில் மேற்கொண்ட 61வது சட்டத்திருத்தம் அதன் அடிப்படையில் 1988 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஓட்டு போகிற வயசை 18 வயசா வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. 21 வயசா இருந்திருக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும். இது எந்த வருஷம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1989 நடந்த லோக்சபா எலெக்ஷன்ல. சரியா? இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த 1989 நடந்தது எத்தனாவது மக்களவை தேர்தல்? அடுத்து ஓட்டு போடுற மிஷின், இவிஎம் மிஷின். இந்த இவிஎம் மிஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1982 கேரளாவில் வடக்கு பரவூர் அப்படின்ற இடத்துல அன்அஃபிஷியலாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து 1999 பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓட்டு போடுற மிஷின், இவிஎம் மிஷின், ஓகேவா, இதை அஃபிஷியலாக நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்போம். அதுக்கு அடுத்து எங்கே அப்படின்னா அஃபிஷியலாக பயன்படுத்த ஆரம்பிச்சது கோவாவில். அடுத்து 2003 ஆல் ஸ்டேட் எலெக்ஷன்லையும் இதை பயன்படுத்தியிருப்போம். அதுக்கடுத்து 2004 நடந்த எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷனில் பொறுத்த வரைக்கும் நம்ம நாடு முழுவதும் இந்த இவிஎம் மிஷினை பயன்படுத்தியிருப்போம். ஓகேவா? இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த நாடு முழுவதும் பயன்படுத்தின இவிஎம் மிஷின் 2004 எத்தனை இவிஎம் மிஷினை நம்ம பயன்படுத்தியிருக்கோம்? கிட்டத்தட்ட பல லட்சங்கள். எத்தனை லட்சங்கள்ன்றதையும் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து ப்ராக்சி ஓட். ப்ராக்சி ஓட்டை பொறுத்த வரைக்கும் பதிலி வாக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து யாருக்காக அப்படின்னா, டிஃபென்ஸில் ஒருவேளை ரீச் பண்ண முடியாத இடத்துல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பதிலாக அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க ப்ராக்சியாக போய் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டு போடுவாங்க. காலேஜிலலாம் ப்ராக்சி போட்டிருப்போம்னு அட்டனன்ஸு அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மெத்தட். சரியா? அடுத்து உங்களுக்கான ஒரு கொஸ்டின் கேட்போமா, இந்த ப்ராக்சி ஓட்டுன்றதை எப்போ இன்ட்ரோ பண்ணாங்க, அந்த இயரை மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, நிறையா ஒரு இன்ட்ராக்ஷனாக வச்சுக்கோங்க. ஜாலியாக அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ட்ராக்ஷன் செஷனாக கொண்டு போகலாம். அடுத்து பாருங்கள், இந்த ஓட்டிங் கொண்டு வரதுல முக்கியமாக இது போஸ்டல் ஓட்டு. சரியா? தபால் வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்டல் பேலட் ஓட்டு. சரியா? அந்த போஸ்டல் பேலட் ஓட்டு அப்படின்றத எப்போ இன்ட்ரோ பண்ணாங்க, அந்த இயர் மென்ஷன் பண்ணுங்க. இதில் என்ன கேட்டகரின்றதை சொல்கிறேன். டிஃபென்ஸில் இருக்கிறவங்களும் இதில் வருவாங்க. சில பேர் ரீச் பண்ண முடிஞ்ச இடங்கள்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தபால் ஓட்டு போட்டு அனுப்பலாம். நெக்ஸ்ட்டு 85 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த போலிங் பூத்தில் வந்து ஓட்டு போட முடியாது. அதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டுக்கே போய் ஓட்டு வாங்குவாங்க. சரியா? ஸோ அப்போ அந்த மெடிக்கல் எமர்ஜென்சியில் இருக்கிறவங்க அவங்களும் முன்னாடி வாங்கிக்கலாம். டிஃபென்ஸில் இருக்கிறவங்களும் வாங்கிக்கலாம். பிரிசனில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களாலையும் வாங்கிக்க முடியும். அடுத்து பாருங்க, நோட்டா. இந்த நோட்டாவை பொறுத்த வரைக்கும் 2014 எலெக்ஷனில் வந்து இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. நன் ஆஃப் தி எபோ. நிற்கிற கேண்டிடேட்டில் யாருமே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இந்த லாஸ்ட் பட்டனாக கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கொடுக்கும் போது வந்து நம்மளோட எதிர்ப்பை தெரிவிக்கிற மாதிரி. இது ஆரம்ப காலங்களில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, ஒரு பேப்பரில் வந்து எழுதி எனக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லைன்னு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருந்ததுனால மக்களுக்கு வந்து தெரிகிற மாதிரி இருந்தது, நம்ம ஓட்டு போட விருப்பம் இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தல் சீர்திருத்தங்களை இதை கொண்டு வந்து இந்த நோட்டா அப்படின்றத அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, விவிபேட். இந்த விவிபேட் பொறுத்த வரைக்கும் ஓட்டர்ஸ் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விவிபேட்டை பொறுத்த வரைக்கும் 2013 நோக்சான் எலெக்ஷன் அப்படின்ற ஒரு தொகுதியில் நாகாலாந்தில் நடந்திருக்கும். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பயன்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து நாடு முழுவதும் 2014 நடந்த லோக்சபா எலெக்ஷனில் பயன்படுத்தியிருப்பாங்க விவிபேட். ஒப்புகை சீட்டுன்னு சொல்லுவாங்க. ஓட்டு போடும்போது சைடில் வந்து நமக்கு வந்து ஒரு பேப்பரில் வரும் யாருக்கு எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்றது. சரியா? ஓகே, இதில் இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ நடக்க போகிற 2026 எலெக்ஷனில் கொண்டு வந்திருப்பாங்க. என்ன ரிஃபார்ம் பண்ணாங்கன்றதையும் சொல்லுங்க. அடுத்து ரைட் ஃபார் ஓட் யாருக்குன்னா என்ஆர்ஐ, வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு. இதையும் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2010 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு ஓட்டுரிமை. சரியா? ஓகே, இது சம்மந்தமான வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்கன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், பார்ப்போம்.